கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். என் அன்புக்குரியவர்களே, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. நம்ம செல்வமா இருக்கணும், நல்ல கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம வீட்டில் பணப்பற்றாக்குறை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் வேத புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு, எப்பா சோம்பர் கையால் வேலை செய்கிறியா, நீ செல்வமாக முடியாது, நீ ஏழையாக தான் ஆவ. காலைல எந்திரிக்கிறது லேட்டு, ஒரு காரியத்தை தள்ளி போடுறது, இது வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறது, நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறது, இதெல்லாம் சோம்பர்காரங்க செய்கிறது. படுக்கையில் எந்திரிக்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி உடம்பு வலிக்குன்னு எந்திரிக்கிறது. சிலர்லாம் வாயை திறந்தா எப்போ பார்த்தாலும் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, ஐயோ என்னால் முடியலை, எனக்கு வயசாயிடுச்சு, அப்படிலாம் சொல்லவே கூடாது. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் என்று பைபிள் சொல்லுகிறது, மனிதர்கள் சொல்லவில்லை. இந்த பைபிள் சொல்லிச்சுனாலே கரெக்டாக இருக்கும் பிரியமானவர்களே. அப்போ காலைல எந்திரிக்கும் போதே ஒரு சுறுசுறுப்பாய் நாம் எந்திரிக்க வேண்டும். எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில எந்திரிச்சிடணும். சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே எந்திரிச்சு நம்முடைய வேலைகளை திட்டம் பண்ண வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு நேரம் செலுத்தி, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாங்க, இந்த நாளில் நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும், சமாதானமாக என் ஆத்துமாவின் ஜீவனை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நீங்க காலையில எந்திரிச்சு பாருங்க, நீங்க ஏழை ஆக மாட்டீங்க. உங்க வீட்டில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டீங்க. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். தூக்கத்தை நிறைய பேர் விரும்புவாங்க, ஐயோ நான் தூங்கவே இல்லைன்னு. நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்துல, அதை விரும்பாதீங்க. தூக்கம் வரும்போது தூங்குங்க. நமக்கு ஆண்டவர் 3:8 பிரித்து கொடுத்திருக்கிறார். இந்த பிரியமானவர்களை, எல்லாருக்குமே நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசை, செல்வமா இருக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும். ஒரு விஷயத்த அடுத்த அப்பம் செய்கிறேன்னு தள்ளி போடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆலோசனை கொடுக்காரு பாருங்க. மனுஷன் சொல்லி கேட்க வேண்டாங்க, பைபிள் சொல்லுகிறது. நம்ம செஞ்சா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்களும் இயேசுவின் நாமத்துல செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களோட ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை அந்த பைபிள் அழகா எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவரே, சோம்பர் கையால் வேலை செய்யாதபடி சுறுசுறுப்பாய் செய்ய, மகிழ்ச்சியோடு செய்ய, ஆண்டவரே கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார் என்கிற ஒரு மகிழ்ச்சியோடு எங்கள் வேலைகளையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் செய்ய தேவன் கிருபை செய்து செபிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வீட்டில் செல்வம் உண்டாகட்டும், மேன்மை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், போகிற இடமெல்லாம் ஜெயமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.